பார்க்குறேன். நாய் மனுஷன் அட்டாக் பண்ணுறது அதிகமாக, மனுஷன் நாய்களை துன்புறுத்துறது அதிகமாக? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ரெண்டுமே ஈக்குவல்னு வச்சுக்கலாமா? இல்லை ஒன்று இப்போ நாய் அட்டாக் பண்ணுறது அதிகம்னு வச்சுக்கலாம். நாயை துன்புறுத்துறது எத்தனை இதில் சார் நியூஸாக வருது? நாய் கடிச்சா மட்டும்தான் நியூஸாக வரும். நாயை துன்புறுத்துறதுலாம் சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நிறைய வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. இல்லைன்னா அதுவும் வராது. ஒரு பெரிய அதுவே தனியாக நம்ம மணிக்கணக்காக பேசலாம் உட்காந்து. எந்தெந்த மாதிரியான அட்ராசிட்டிஸ் நடக்குதுங்க. வண்டியை விட்டு அடிக்கிறது, கல்லை விட்டு அடிக்கிறது, அதை டீஸ் பண்ணுறது, வெடியை கொளுத்தி மேலே தூக்கி வீசுறது, சுடுதண்ணி எடுத்து ஊற்றுறது, இதெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க. நீங்கள் கொண்டு வந்தது முதல்ல நம்மளுடைய மூதாதையர்கள் கொண்டு வந்தாங்க எல்லாம் சொல்லலாம். பாப்புலேஷனை அன்கண்ட்ரோலில் போக விட்டது நம்ம ஓட்டு போட்ட கவர்மெண்ட்டும் தான். நீங்கள் பண்ணுற விஷயத்தை சரியாக பண்ணிங்கன்னா அந்த பிளான் சக்ஸஸ் ஆகும். தெருவில் நாய் இருக்கணுன்றது, அது கஷ்டப்படணுன்றதை யாருமே பார்க்கணும்னு சொல்லவே இல்லை. தெருவில் நாய் இருந்தால் செக்யூரிட்டி, நீங்கள் கருணை உள்ளத்தோடு இருங்கள், இரக்கத்தோடு இருங்கள். நீங்கள் அனிமல்களையும் மிருகங்களையும் மனிதர்களுக்கு நிகராக நீங்கள் ஆதரியுங்கள், இது பண்ணுங்கள். இந்த மாதிரிலாம் யாரும் பேச போகிறதே இல்லை. நம்ம செல்ஃபிஷாக தான் இருப்போம், எப்போ செல்ஃபிஷாக தான் இருக்க போகிறோம். எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அதுலேயாவது ஒரு சின்ன ஒரு நியாயத்தை வச்சு சரியாக கொண்டு போகணும். எல்லாத்தையும் கொண்டு போய் இது கொண்டு போய் ஏதோ ஒரு இதில் கரைக்கிற மாதிரியான விஷயம் கிடையாது. ஒரே நாளில் கரைஞ்சி தீர்ந்து போகிற விஷயம் கிடையாது. இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராப்பராக பண்ணி, கவர்மெண்ட்டும் ப்ராப்பராக பண்ணி, பீப்புளும் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் அது சொல்யூஷன் வரும். அதே மாதிரி தயவுசெய்து கண்டிப்பாக இப்படி தான் இருக்கும், நீ கடி வாங்கி தான் ஆகணும், நீ தான் பார்த்து போகணும், செக்யூரிட்டியோட போகணும், வீசா வாங்கிட்டு போகணும், அப்படிலாம் யாருமே சொல்லலை. தெருவில் நாய்களே வரக்கூடாது. நீங்கள் தெருவில் அபேண்டன் பண்ணுறது முதல்ல குறைங்க. தெருவில் நாய்களை எங்கேயாவது விடுறது, ஏதாவது ஒரு வீம்புக்காக நாயை வாங்கி வளர்த்துட்டு அப்புறமா வெளியூரில் கொண்டு போய் விட்டு கட்டி போட்டு வர்றது, இந்த மாதிரி அந்த பரிதவிக்க விட்டு வர்றது, அப்புறமா அதுக்கு பைத்தியம் தான் பிடிச்ச மாதிரி தான் ஆகும். அது கடிக்க தான் செய்யும். எங்கே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது? தெரு நாய்களில் தெருவிலே வளர்ந்து குழந்த நாய்கள் தான் கடிச்சிருக்குன்னு ஏதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சுருக்கீங்களா? வெளியில் விடப்பட்ட நாய்களும் தெருநாய்களாக மாறிடுது இல்லை? அதை விடுறது யார்? மனுஷன் தானே. அப்படி பண்ணுறவங்களுக்கு நல்ல பனிஷ்மெண்ட் கொடுங்க. அந்த பண்ணுறவங்களுக்கு அதுக்கு ஸ்ட்ரிக்டான லாஸ் கொண்டு வாங்க. யார் வீட்டில் நாய் வளர்க்குறாங்கன்னு ஒரு சர்வே எடுங்க. மக்கள் தொகை சர்வே எடுக்கும்போது யார் வீட்டில் நாய் வளர்க்குறாங்க, அந்த நாய் பேர் என்ன, அந்த நாய்க்கு என்ன வயசு, இதை ஒரு குறிப்பாக வச்சுக்கோங்க. அதுக்கு மைக்ரோசிப் போடணும்னு சொல்லி ஒரு இது மட்டும் போட்டு ஒரு லா போடுங்க. இல்லைன்னா மைக்ரோ பிடிச்சி அவங்களுக்கு ட்ராக் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும்ல. இந்த மாதிரி இன்னோவேட்டிவாக ஏதாவது யோசிங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு அவுட்கம் இதில் சொல்லியிருந்தால் பரவாயில்லையே. என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், உங்களால் நாய் வளர்க்க முடியலைன்னா வாங்காதீங்க. உறுதியாக தெரியலன்னா வாங்காதீங்க. அதுவும் ப்ரீடர்ஸ் இந்த ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி குட்டியை விற்று அவங்க வளர்க்குறவங்களுக்கு எப்படி வளர்க்குறதுன்னு தெரியாமல் கஷ்டப்பட்டு அப்புறமா நாயை கொண்டு தெருவில் விடுறது. இதுக்கு காரணம் இம்ப்ராப்பர் ப்ரீடிங். அதுக்கு ஏதாவது ரெகுலேஷன் வச்சுருக்க மாதிரி அதை பற்றி யாராவது பேசினாங்களா? ப்ரீடிங்கை பற்றி யாராவது பேசினாங்களா? அபேண்டன் பண்ணுறதை எவ்வளோ கடுமையான கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டிய விஷயன்றதை யாராவது ஒருத்தர் சொன்னாங்களா, பேசினாங்களா? இல்லை. இதெல்லாம் பேசி இன்னும் வேக்சினேஷனுக்கு, ஸ்டெரிலைசேஷனுக்கு இதுக்கு ஒத்துழைங்க. இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறதை சென்சிபிளாக யோசிச்சு பண்ணுங்கள். இன்றைக்கி நடக்குது, நான் என்ன பண்ணணும்? இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் என்ன சார் பண்ணீங்கன்றதான் கேள்வி. என்னோட உங்ககிட்ட தான் ரிசோர்ஸ்